தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் சனிக்கிழமை வரை 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சனிக்கிழமை வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் நிலவ வாய்ப்புள்ளதால் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமையன்று அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஜூன் 25 வரை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமையன்று ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கிய நிதியை விட திமுக ஆட்சியில் 2 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேவைகளை அறிந்து செயல்படுவதால் தான் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து ஏறுமுகமாக இருப்பதாக கூறினார். மேலும் சிறு குறு தொழில்களுக்கு குறைந்த செலவில் மின்சாரம் வழங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று தெரிவித்தார். கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 3617 கோடியே 62 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்குனாங்க. ஆனால் நம்ம அரசில் அதை விட 2 மடங்காக இப்போ வரைக்கும் 6626 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார். இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணணும், தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில் மாபெரும் பங்களிப்பு வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்தணும். அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பிலான இக்கண்காட்சி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.